ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏல் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் பாயா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், பட்டை 2, கிராம்பு 2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்திருக்கேன், கொஞ்சம் முந்திரி பருப்பு அதை கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 ஏலக்காய் அதுக்கு சேர்த்துடலாம். பூண்டு, இஞ்சி ரெண்டையுமே சேர்த்துக்கோங்க. இது கூடயே 5லேருந்து 6 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நான் இந்த இடத்துல பச்சை மிளகாய் சேர்க்காதனால லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் அதில் ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த பச்சை மிளகாய் தான் நம்மளுக்கு காரம் கொடுக்கும், அதனால் பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். 6 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். வாங்க இப்போது வெஜிடபிள் பாயா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரியாணி எல்லாம், நட்சத்திர சோம்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்ச உடனே வெங்காயம் நல்லா பொடுசாக சாப் பண்ணிவிட்டு அதை கலந்துக்கோங்க. நல்லா வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்தோன்னா அதை கூட காயெல்லாம் சேர்க்கலாம். பீன்ஸு, கேரட்டு, இன்றைக்கி ப்ரோக்கலி எடுத்திருக்கேன், அது கூட உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், பட்டாணி ஊற வச்சுருக்கேன். அந்த பட்டாணி நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா எடுத்து வச்ச எல்லா காயுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. காயெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அதை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிக்கலாம். தண்ணியும் கலந்துட்டு ஊற்றிக்கோங்க. இது கூட இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி அளவு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ இடியாப்பத்துக்கு சாப்பிட போகிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதே நீங்கள் சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வேணும். அதனால் தண்ணி நீங்கள் எந்த இதுக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது மேலேயே ஒரு 2 சின்ன தக்காளி நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு குக்கரை விசில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 2-3 விசில் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா காயெல்லாம் வெந்து வந்திருக்கும். இப்போ வெஜிடபிள் பாயாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப தண்ணியாக இருக்குது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இடியாப்பத்துக்கு நல்லாயிருக்கும். பாயா ரெசிபி இடியாப்பத்துக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு. எனக்கு இன்றைக்கி சப்பாத்திக்கு வேணுங்கனால இன்னும் கொஞ்சம் நேரம் லைட்டாக கொதிக்க விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போது வெஜிடபிள் பாயா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணோன்னா வெஜிடபிள் பாயா ரெசிபி ரெடி. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் உண்மையிலே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு மைல்டு காரமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி பிடிச்சா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி ஈட்டிங், ஹெல்த்தி ஈட்டிங்.